ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தியாகு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சென்னையில் நம்ம டாட்டா மோட்டார்ஸ் டீலரில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்காவது புது வண்டி வேணும்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நானே வந்து சென்னையில் உங்களுக்கு வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் காட்டுவேன். அது மட்டும் இல்லாமல் பேங்க் மூலியமாக உங்களுக்கு லோனை நானே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். அதுக்கும் வட்டியை ரொம்ப என்னால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு கம்மி பண்ணி வாங்கி தரணுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி வாங்கி தருவேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வண்டிக்கு பற்றி எந்த டீட்டெயில்னாலும் என்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா மாதிரி அது 100% உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம எங்கே போனாலும் ஓகேங்களா, அங்கே சார் டெஃபாயில் இல்லாத வண்டியை கொடுங்க சார் அப்படின்னு நிறைய கஸ்டமர் எங்ககிட்ட நிறைய பேர் நிறைய தடவை எங்ககிட்ட கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரியான கஸ்டமருக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம டாடா ஏஸில் நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெஃபாயில் இல்லாமல் வண்டியை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுவே நமக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வண்டியில் இருக்கிற டீட்டெயில் கேட்டிங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு நிறைய விஷயம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட இந்த வண்டி ரெடி ஆகி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க எந்த விஷயத்திலும் தப்பு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு மாதத்தையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு பொறுமையாக கரெக்டான டைமில் கரெக்டாக விட்டுருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். வண்டியை அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பார்த்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா? எந்த விஷயத்துலையும் நம்ம தப்பு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக டாடா மோட்டார்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த விஷயத்தில். இல்லை அதனால் ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி இன்னும் இப்போதைக்கு கையில் வந்துடுச்சு. வண்டி இனிமேல் இன்னும் கஸ்டமர் கூட நிறைய பேர் காட்டலை. அதான் இந்த மாதம் வந்துடுச்சு. ஆனால் போன மாதமே கிட்டத்தட்ட 60 வண்டி புக்கிங் ஆகிருக்கு. ஓகேங்களா? சொன்னால் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 60 வண்டி புக்கிங் ஆகிருக்கு வண்டிக்கு. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது நம்ம வண்டியை பற்றி நம்ம பேசலாம். அப்படி என்னப்பா இதில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது. பட் நம்ம புதுசாக என்ன இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறது என்னென்னா, டர்போ இன்டர்கூலர் இன்ஜினை கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா, அதாவது நம்ம ஒரு வீட்டில் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கு இல்லையா, இந்த ஹீட்டெல்லாம் வெளியே தள்ளுற ஒரு ஃபேன். ஓகே, சேம் அந்த கான்செப்ட் தான். பட் இது என்ன பண்ணோன்னா, வெளியே இருக்கிற ஏரை பார்த்திங்கன்னா உள்ளே இழுத்து அதை கூல் பண்ணி அந்த காற்றை உள்ளே அனுப்போம், இன்ஜினுக்கு அனுப்போம். இது மூலிமா பார்த்திங்கன்னா இன்ஜினை ஹீட் ஆகாமல் கரெக்டாக பாதுகாப்பாக வச்சுருக்கோம். இது மூலிமா நமக்கு என்ன கிடைக்கிறது பார்த்திங்கன்னா, இன்ஜின் பவர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? இது மூலிமா மைலேஜும் அதிகமாக இருக்கும், பிக்கப் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இதுவே பெரிய ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? அது தவிர்த்து கியர் ஷிஃப்ட் அட்வைசர் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். அதாவது நீங்கள் என்ன ஸ்பீடில் போகிறீங்க, என்ன கியரில் போகிறீங்கன்றது ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு காட்டிடும். ஓகேங்களா? இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. மூணாவதாக ஒன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பெரிய இது. இந்த வண்டியோட ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 22 ஹார்ஸ் பவரில் இந்த வண்டியை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இதில் ஒரு டெஸ்ட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஈக்கோ மோட் ஆன் பண்ணிங்கன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா 17 ஹார்ஸ் பவரில் போகும். அதாவது லோடு கம்மியாக அந்த மாதிரி போகும்போதோ நீங்கள் அந்த சுவிட்ச் அழுத்துனீங்கன்னா 17 ஹார்ஸ் பவரில் உங்களுக்கு ஆட் ஆகும். அது மூலியமாக நீங்கள் கம்மியாக லோடு எடுத்துன்னு போகும்போதும் இது பண்ணும்போதும் உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக கொடுக்கும். ஓகேங்களா? இது ப்ளஸ் பாயிண்ட்டு. அதேமாதிரி கொஞ்சம் லோடு எக்ஸ்ட்ரா அடிக்கிறீங்கன்னா அப்போது நீங்கள் இந்த பவர் மோடு கொடுத்தீங்கன்னா 22 ஹார்ஸ் பவரில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். உங்களுக்கு பிக்கப் லோடும் நல்லா இழுத்துட்டு போகும். ஓகேங்களா? இது ஒரு கொடுத்துருக்காங்க. இதுவே பெரிய நல்ல ஒரு, அதாவது நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் இந்த வண்டியில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதுவும் தவிர்த்து 4வதாக ஒரு பாயிண்ட் சொல்கிற மாதிரிங்க, அதாவது இன்ட்ரா ஸ்டேரிங் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம பெரிய வண்டியோட கியர் பாக்ஸ் இருக்கு இல்லையா,
சேம் அந்தோட கியர் பாக்ஸை வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அதனால் வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், பழைய டாடா ஏஸில் நீங்கள் ஓட்டிருப்பீங்க இல்லையா, அதை விட ஒரு படி மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும் இந்த வண்டி. ஓகேங்களா. அது தவிர்த்து கேபிள் ஷிஃப்ட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதாவது நம்ம இன்ட்ரா வண்டிலாம் பார்த்தீங்கன்னா கேபிள் ஒயர் பார்த்தீங்களா, கியர் ஷிஃப்ட் அதுதான் இந்த வண்டிலையும் கொடுத்துருக்காங்க. முழுக்க முழுக்க பெரிய வண்டியோட ஸ்பெஷல் எல்லாமே இந்த வண்டிலையும் கொடுத்துறது தான் இதில் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகேங்களா. இதில் இன்னொன்று பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடிக்கடி நிறைய மற்ற வண்டியில் ஒரு சில வண்டியில் எடுத்திருக்காங்க. அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரீஜென்ரேஷன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த வண்டி பார்த்திங்கன்னா லோக்கலில் வண்டியை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் வந்து வெளியே போகாமல் சைலன்ஸில் போய் அடைச்சிடும். ஓகேங்களா. அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அடிக்கடி ரீஜென்ரேஷன் ஆகிட்டே இருக்கும். நம்ம அந்த சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு கிட்டத்தட்ட ஒரு மிஷின் ஒன்று இருக்கும், அதை போட்டு ஒரு 1200 1500 கொடுத்து நம்ம ரீஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு 1 இயருக்கு ஓகே, அடுத்த 1 இயருக்கு மேலே பார்த்திங்கன்னா 1200 1500 கொடுத்து நம்ம ரீஜென்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் அந்த கவலை இல்லை. ஏன்னா இதில் மேனுவல் ரீஜென்ரேஷன் இல்லை, தேவையில்லை. அதுக்கு பதிலாக ஆட்டோ ரீஜென்ரேஷன் இருக்குது. ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பொல்யூஷனை வந்து அதுவே உங்களுக்கு வந்து தள்ளிடும். அதனால் நீங்கள் எக்காரணம் சர்வீஸ் சென்டருக்கு போய் அந்த ரீஜென்ரேஷன் பண்ணணுன்ற அவசியம் இந்த வண்டியில் கிடையாது. ஓகேங்களா. இதே வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட இன்ஜின் வாரண்டியும் அதிகப்படுத்தியிருக்காங்க. இதனால எல்லா வண்டியும் பண்ணியிருக்காங்க, இதுக்கும் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 வருஷம் 1,00,000 கிலோமீட்டருக்கு வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. ஓகேங்களா. இதுவும் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். எப்பவும் போல் டயர்ஸ்